இன்னைக்கு நம்ம வீடியோ வந்து எடுக்க முடியாதுங்க. ஏன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் வந்துட்டுறாங்க. அவங்கள வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்தணும். ஏன்னா எல்லாம் வந்தால் கொஞ்சம் நேரம் அழுவாங்க. அவங்கள சமாதானப்படுத்தும் விதமாக எனக்கு டிவி போட்டாச்சு. அதனால் இன்றைக்கி ரைம்ஸ் நடத்த முடியல. இருந்தாலும் நம்ம வழக்கம் போல் வீடியோ எடுத்தால் தான் பேரண்ட்ஸ் வந்து குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் குழந்தை அழுகாமல் இருக்காங்கன்னு. விட்டுட்டு போகும்போது எல்லா குழந்தையும் அழுவாங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ மூலமாக குழந்தை அழுகாமல் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா அவங்க ஹாப்பி, நாமளும் ஹாப்பிங்க. ஓகே தனுஸ்ரீ இங்கே வாங்க. இப்போ தனுஸ்ரீக்கு ஒரு நியூ ஃப்ரெண்டு, ஹரித ஃப்ரெண்டு. தனுஸ்ரீக்கு நீத ஃப்ரெண்ட் ஹரி. தனு மேடம் ஜம்ப். தனு ஜம்ப் பண்ணு. எப்படி ஜம்ப் பண்ண? ஜம்ப். மேடம் வெளியே ஓடுறாங்க. டே கேர் இல்லைங்க. டிவி பார்க்கணுன்னா சாருகளை இப்படி தான் பார்ப்பாங்க. படுத்துட்டு பார்த்தா தான் டிவி பார்த்த மாதிரி இருக்கு அவங்களுக்கு. இங்கே வாங்கி இவரும் படுத்தாச்சு. சண்டை போடக்கூடாது. ஹாய் சொல்லு பாப்பா. பாப்பா இங்கே பாருங்க, ஹாய் சொல்லு. ஹாய். பாட்டி சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோங்க சமாதானப்படுத்தி எப்படியோ எல்லாத்தோட அழுகையும் நிறுத்தியாச்சு. ஓகே, நாளைக்கு வந்து நம்ம ரைம்ஸ் எப்பவும் போல் நடக்கும் வீடியோ வரும். இந்த வீடியோ எதுக்குன்னா பேரண்ட்ஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. என்னை விடும்போது குழந்தைங்க அழுவாங்க. நான் அழுகை ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. இந்த வீடியோ பார்த்தா அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க, நம்மளும் ஹாப்பி ஆயிடலாம். ஓகே, நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் பாருங்கள், ஒவ்வொரு வேலையில் வந்து ஈடுபட்டாங்கப்பா, விளையாடுறாங்க. பாதி பேர் டிவி பார்க்குறாங்க. ஓகே, எல்லாம் பாய் சொல்லுங்க. தனுமா பாய். தனு பாய். படுக்கிறாங்க. தனுவும் படுத்துட்டு டிவி பார்ப்பாங்க. ஓகே, அங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது. ஓகேங்க, நாளைக்கு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.